அடுத்தது நம்ம சுவாமிகிட்ட எடுத்துக்கிட்டோம்னா காஷ்யம்னு எடுத்துக்கலாம். பார்க்க சீரியஸா தெரிவாங்களே தவிர நம்ம சுவாமி மாதிரி வெள்ளாட்டுத்தனம் கேலி பேச்சு யார்கிட்டையும் பார்க்க முடியாது. அவ்வளவு ரசிப்பாங்க, எல்லாரையும் பேச விட்டு சிரிப்பாங்க. என் பிள்ளைங்களோட எல்லாம் அவ்வளவு விளையாடுவாங்க. அந்த தூணுக்கு நடுவுல தான் உட்காந்து போய் இவங்க 3 பேரையும் வரிசையா உட்கார வச்சு கிரேப்ஸ் போடுவாங்க, வாயிலேயே போய் போய் பிடிக்கணும். அது ஒரு சாமிக்கு விளையாட்டு சிரிப்பாங்க. அப்புறம் ஆரஞ்சு எல்லாம் உருட்டி உருட்டி ஏக் தோத்தின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ராதாபாய் என்ன செய்வான், அந்த தூணுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கிடுவா. சாமி எந்திரிச்சுட்டு தெரியாத மாதிரி ராதாபாய் எங்க இருக்கா அப்படின்னு தேடுவாங்க. ரொம்ப அதெல்லாம் சிரிப்பா சிரிச்சு விளையாடுவாங்க. அப்படி ஒரு சுவாமியை நம்ம பார்க்கவே முடியாது, அவ்வளவு விளையாடுவாங்க. அதே மாதிரி காஷியம் சொல்லிட்டாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது முருகேசனாச்சி தான். முருகேசனாச்சி உள்ள சுவாமி கிட்ட அவ்வளவு ஜோவியலா, அவ்வளவு கேலி கிண்டலுமா அப்படி இருப்பாரு. ஆனா வெளியே வந்துட்டா அவரை மாதிரி ஒரு கிரேட் டிவோட்டிய பார்க்கவே முடியாது. அவ்வளவு எல்லாத்துட்டையும் அன்பா இருப்பாங்க, அவ்வளவு சாமிக்கு ஒபீடியன்ட் அப்படி இருப்பாங்க முருகேசனாச்சி. சுவாமியும் அவரை மைக்கின்னு சொல்லி நான் தலையில தூக்கி வச்சு அப்படி பேசுவாங்க. அண்ணாச்சி ஒரு வார்த்தை பேசினா கூட அது அர்த்தம் புரிஞ்சத்தான் அடுத்து சாமி போவாங்களே தவிர எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றது சிவசங்கர் மச்சான். அண்ணாச்சி என்ன சொல்றாங்கிறது சாமிக்கு சொல்லி சொல்லி இவங்க 2 பேருக்கு இடையில நான் போய் சிக்கனேன்னா தொலைஞ்சேன், காலி, அவ்வளவுதான். என்னை கேலி அடிச்சு லூட்டி அடிச்சிருவாங்க 2 பேரும். அப்படிதான் ஒரு தடக்க போயிருக்கோம். யாரோ பொரிய பிரசாதமா ஒரு மூட்டையா கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்ப முருகேசனாச்சி சொல்றாரு, அவளுக்கு பசிக்குது சாமி. அப்ப நான் கன்சீவ் ஆயிருக்கேன். அப்ப கன்சீவ் ஆயிருந்தா என்னை லெப்ட்ல அந்த ரூமை ஒட்டி செவத்துக்கிட்ட சாஞ்சி உட்கார வச்சிருவாங்க சாமி. ரொம்ப சலுகை கொடுப்பாங்க, நீ காலை நீட்டிக்கோ, எப்பனாலும் படுத்துக்கோ, யார் இருந்தாலும் ஒன்னும் தேவையில்லை, நீ பாட்டுக்கு காலை நீட்டிக்கோ படுத்துக்கோன்னு என்னைய ரொம்ப சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், உட்காந்த மணிக்கே தான் இருப்பேன். அப்ப சாமி பசிக்குதான் அவளுக்குன்னொடனே சிவசங்கரா அப்படிம்பாங்க, அழகா கூடுவாங்க சாமி. உடனே அவரு மச்சான் ஒரு கையில எடுத்துட்டு போய் பொரிய என் மடியில போடுவாரு. இவ்வளவு ஒரு 4 தடவை போட்டாலும் நிம்மதியாது, இன்னும் கொஞ்சம் போடுவோன்னு போடுவாங்க. மூட்டை மடி நிறைஞ்சிரும். முண்டியில கட்டுவேன், பிற கச்சிப்புல கட்டுவேன், பிற இருக்கிறதுல எல்லாம் மூட்டை கட்டுவேன். கொஞ்சம் தான் 2 தான் சாப்பிட முடியும், பொறி எங்க சாப்பிட முடியும். அடுத்து இளநீ அந்த பக்கம் இருக்கு. உடனே தண்ணி தாகம் இருக்குதான் சாமி அவளுக்குன்றாரு முருகேசனாச்சி. உடனே இளநியை வெட்டுவோம், சிவசங்கரா அப்படிம்பாங்க. உடனே இளநியை வெட்டுவோம். இளநினா அட் அ டைம் 4 இளநீ. இந்த 2ம் சேர்ந்து என்னை குடிக்க வச்சிருவாங்க. சாமி முன்னாலும் எனக்கு மறக்கவும் முடியாது. முட்டை குடிப்பேன். வயிறு எல்லாம் பொம்முன்னு பயங்கரமா திக்குமுக்கு அடி போயிரும், விட மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு சிரிப்பு விளையாட்டு. முருகேசனாச்சிக்கும் சங்கர் மச்சான் சாமி அவ்வளவு ரசிப்பாங்க. தூண்டி விட்டு அவங்கள பேச வச்சு அப்படி ஒரு சிரிப்பு, அவ்வளவு கலகலன்னு சிரிப்பாங்க. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பமும் அண்ணாச்சியோட இருந்திருக்கோம். அப்ப அண்ணாச்சி காரை நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி நைட்டு லாட்ஜுக்கு அனுப்பிடுவாங்க எங்களை. காலையில நாங்க குளிச்சு எல்லாம் செஞ்சு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும். இவங்க எல்லாருக்கும் வீட்டுல இருப்பாங்க. பாஸ்தா அண்ணாச்சி, சங்கர் மச்சான், முருகேசனாச்சி. 3 பல்லும் தைக்காது, குளிக்கவும் விட மாட்டாங்க. சாமி எதுவுமே கிடையாது. அப்படியே அழுக்கொடியே அப்படியே சேத்துல சாஞ்சி 3 பேர் உட்காந்துருப்பாங்க. நான் குளிச்சு கழிச்சு பிள்ளைங்க எல்லாம் சொல்லி வருவோம். அந்த உடனே அண்ணாச்சிக்கு பொறுக்காது. பாருங்க சாமி, வா மேக்கப் போட்டு வர்றா, நான் பல்லு கூட தைக்காம உட்கார்ந்து இருக்கேன், இவளுக்கு என்ன மேக்கப் வேண்டியது இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு மேக்கப்பும் போட மாட்டேன் அப்படி சொல்லி சாமி ஒரே சிரிப்பா இருக்கும். அவ்வளவு ரசிப்பாரு முருகேசனாச்சி பேசுறத. சாமி அவ்வளவு ஜோவியெல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனா அவர் விட வாங்கும் போது பாக்கணுமே முருகேசனாச்ச, சாமி பாதத்துக்கு இடையில தன்னுடைய தலையை கொண்டு திணிச்சு வச்சுக்கிட்டு அழுவாரு. அப்படி அழுவாரு. கேட்பாரு, அப்ப நான் எழுதி வச்சிருக்கேன், எல்லா குழந்தைகளும் என் குழந்தையா நான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கேட்பாங்க. இவ்வளவு நேரம் இப்படி லூட்டி அடிச்சது இவர் தானான்னு இருக்கும். பிறகு அன்னைக்கு 1 வாரம் ஆச்சு இப்படி அழுக்கு ட்ரெஸ்லயே இருக்காங்களேன்னு சொல்லி ரூமு கீயை வாங்கிட்டு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வர்றோம். நானே இவரும் வரணும். காலையில 3 புத்தம் புதுசா சாமி ட்ரெஸ்ஸை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க எல்லாரும். சாமியும் புது ட்ரெஸ், இவங்களும் புது ட்ரெஸ் உட்காந்துருக்காங்க. இப்படி ஒரு முருகேசனாச்சி கூட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதே மாதிரி நம்ம டிபிஎம் ஐயா, டிபி மீனாட்சி சுந்தரம்ட்டு, அவரெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது. அவர் அவ்வளவு பெரியவர், புலவர், பாட்டு எழுதுறவர், கவிஞர், ரொம்ப பாப்புலரான பர்சனாலிட்டி. எனக்கு தெரியாது. அப்ப போயிருக்கோம் அவருக்கு. நானே இருந்தா அப்ப எல்லாம் குழந்தைகள் இல்ல.
போயிருக்கப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டிபிஎம் ஐயாக்கு டயரியா. அப்ப சாமி சொல்லிட்டாங்க, நீங்க இருந்து பாத்துக்கோ அப்படின்ட்டாங்க. உடலை எங்களை. அப்ப 10 days இருந்தோம். அவரு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இவர் போய் சாப்பாடு வெளியே வாங்கிட்டு வர, பக்குவமா பார்த்து கொடுக்க, அப்படியே இருந்தோம் 10 நாள். அவர் வந்து அந்த தூண்ல சாஞ்சி அப்படியே உட்காந்துக்கிடுவாரு சாமி கிட்ட எப்பயுமே. அவர் வந்து சாமியோட சீனியர், அவரு வயசானவரு, ஒல்லியா இருப்பாரு. பார்த்து பார்த்து சாப்பிட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. அப்ப 10 நாள் எப்படி பார்க்க இலை போட்டு சாப்பாடு போடுறது எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு அந்த திருவாசக பாட்டு பாடுறாங்க. அந்த பாலூட்டும் தாயினும் சால பரிந்துன்ட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாடுறாரு டிபிஎம். என்னைய பார்த்து, தாய் மாதிரி இப்படி பரிவா என்னை பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி சாமி வந்து அந்த பாட்டோட அர்த்தம் உடனே அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. சாமி அவ்வளவு ரசிக்கிறாங்க. பிறகு சொல்றாரு, நீ என்ன நீ சாமிக்கு குழந்தைங்கிற, நானும் அவருக்கு குழந்தைன்னு சொல்றேன், நீ இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு எனக்கு தங்கச்சி இருக்க தெரியாம போச்சு அப்படின்பாங்க டிபிஎம் ஐயா. சாமி அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாரு. நிறைய அப்படி ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க. இங்கிலீஷ் போயம் அத்தனை சொல்லி எனக்கு வந்து மீனிங் சொல்லுவாங்க தமிழ்ல. நிறைய தமிழ் பாட்டு எல்லாம். அது எனக்கு ஒரு பாக்கியம் அந்த டிபிஎம் ஐயா கூட. ஆனா வெளியே இருந்து பார்த்தா அவர் அவ்வளவு ரொம்ப ஃபேமஸானவர். உள்ள பார்த்தா உட்காந்து ஜோவியலா சாமி கூட சிரிக்கவும், என் கூட சின்ன குழந்தை மாதிரி பேசி இருக்கவுமா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சது சாமி கூட டிபிஎம் ஐயாவை. பிறகு அவரு நல்லா சொஸ்தமாகி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆன பிறகு அவருக்கு ரிச்சா பிடிச்சு இவரே போய் பஸ்ல ஏற்றி விட்டாங்க சென்னைக்கு போறதுக்கு. அது வரைக்கும் இருந்தோம் நாங்க. அங்க இருந்து அவங்கள அனுப்பி வச்சோம். அதே மாதிரி இன்னொரு தடவையும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அப்ப ஐயா நல்லா இருந்தாங்க. எங்களுக்கு லெட்டர்லாம் எழுதி சாமி கையெழுத்து வச்சு அனுப்பியிருக்காங்க. அது டிபிஎம் ஐயா எழுதுனதெல்லாம் என்கிட்ட வச்சிருக்கேன். அது ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சாமியோட காஷ்யங்கிற கோணத்துல இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது எனக்கு. Ram